بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத பேரன்புமிக்கனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, பெண்களுக்கு ரமலான் ஒரு அரிய சந்தர்ப்பம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. உண்மையாக அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் எல்லாம் நோன்பு நோற்றவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். நோன்பு பிடித்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க கிடைப்பது என்பது இன்னொரு பெரும் பாக்கியம். அல்லாஹ்வை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் நம்மளை சூழ அமர்ந்து அல்லாஹ்விடம் நம்மளை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுகிறான். மலக்குமார்களுடைய பாதுகாப்பின் கீழ் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிந்தனைகளை எல்லாம் மனதில் ஆழமாக வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த தலைப்புக்குள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அன்பிக்கினிய தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, ரமலான் நமக்கு எந்த அடிப்படையில் ஒரு சந்தர்ப்பமாக ஒரு வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைக்கிறான். படைக்கப்பட்ட மனிதர்கள் சில பேர் லட்சியத்தை அடைகிறார்கள், சில பேர் ஏன் படைக்கப்பட்டோம் என்பதை தெரியாமல் மறந்து வாழுகிறார்கள், சில பேர் ஞாபகம் இருந்தாலும் அலட்டிக் கொள்ளாமல் உலக ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டு வாழுகிறார்கள். ஒரு அடிப்படையை நீங்கள் முதல்ல புரியணும். என்ன அடிப்படைன்னா, நம்ம முழு வாழ்க்கையும் நமக்கு தரப்பட்ட இந்த சொற்ப நாள் வாழ்க்கை, சொற்ப கால வாழ்க்கை
மறுமை என்ற பெரும் பாக்கியத்தை அடைவதற்காக நாம் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் அந்த மக்களுக்கு போதித்தார்கள். இது கொஞ்ச கால வாழ்க்கை, ஆனால் ஒரு பெரிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது, அது நிரந்தரமான வாழ்க்கை. நான் சொல்லுவதை நீங்கள் நம்புங்கள் மக்களே. சில பேர் நம்ப மாட்டீங்க, ரசூலுல்லாஹ் அப்படிதான் பிரச்சாரம் பண்றாங்க. நான் சொல்லுவதை நீங்கள் நம்புங்கள். ஏனென்றால் இந்த சொற்ப கால வாழ்க்கையில் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த அளவுக்கு தியாகம் செய்கிறீர்களோ அந்த தியாகத்துக்கேற்ப அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான். இந்த வாழ்க்கையை உங்களுக்கு மயக்காமல் இருக்கணும். அதனால் இந்த வாழ்க்கையை விட்டு பிரிகிறதை பற்றி நீங்கள் அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்துங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமுல் லத்தாத் யஅனி அல் மௌத். இன்பங்களை எல்லாம் ஒட்டச்சு துண்டாக்கக்கூடிய உங்களுக்கு நிகழக்கூடிய அந்த மரணத்தை பற்றி அதிகமாக ஞாபகப்படுத்துங்க. நான் ஒரு நாளில் கஃன் புடவையால் சுத்தப்பட்டு பேச முடியாமல், நடக்க முடியாமல், கதைக்க முடியாமல், ஒன்றுமே செய்ய முடியாமல் என்னை பார்த்து கொண்டு மக்கள் கண்ணீர் வடிப்பார்களே, அந்த ஜனாசாவை நினைத்து பாருங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எல்லா சொத்தும் உங்களுக்கு கையில் கிடைச்சும் எதையும் அனுபவிக்க முடியாமல் ஒரு கஃனை மட்டும் சொந்தமாக்கி கொண்டு ஒரு 6 அடி கபருக்குள் நாம் நுழைய வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுக்கும் இந்த நிலைமை ஏற்படும். இதை அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்துங்கன்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் நாம் மௌத்தாகுவதை நம்பி இருக்கிறோம். நம்பியோ நம்பலையோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். சூரியன் உதிப்பது எப்படி நாம் சூரியன் உதிக்கும் என்று சொல்றோமோ, நாளைக்கு உதிக்கும் இந்த நேரத்தில் மறையும் என்றோமோ, அதை விட உறுதியாக நாம் எல்லாம் இறுதி பயணம் போவோம் என்பதை புரிந்திருக்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிக்ர் ஞாபகப்படுத்துங்க, அது அவசரமா ஞாபகப்படுத்துங்க. ஏனென்றால் நமக்கு தெரிஞ்சதையும் நாம் மறந்துடுவோம். நமக்கு தெரிஞ்சிருக்குது, நாம் இறுதி பயணம் போவோம் என்பது நமக்கு தெரியும். நம்முடைய அன்பான உறவுகளை விட்டு விட்டு, நம்முடைய பாசமான உறவுகளை விட்டு விட்டு, நம் அற்புதமான வளர்த்த பிள்ளை செல்வங்களை விட்டு விட்டு, இந்த உலகத்திலே உள்ள எல்லா சொத்துக்களையும் விட்டு விட்டு இறுதியாக தன்னந்தனியாக கபருக்குள் போக வேண்டிய ஒரு நாள் உண்டு என்பது நான் சொல்லி நான் படித்து தந்து நீங்கள் புரிய வேண்டிய தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களும் மிக பெரும் ஜனாதிபதிமார்கள் முதல் பாதையிலே வீதி ஓரமாக தூங்கக்கூடிய கையேந்தக்கூடிய ஒரு ஏழை வரைக்கும் உள்ளவர்கள் இதை புரிந்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, தெரிந்தாலும் மறந்துடுவாங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், உள்ள அவ்வளோ பேருக்கு தெரியும், ஆனா இதை மறந்துடுவோம். இன்றைக்கு காலையில் மௌத்தாவதை பற்றி யாராவது யோசிச்சிங்களா? நேற்று யோசிச்சிங்களா? அதுக்கு முந்தின யோசிச்சிங்களான்னு கேட்டீங்கன்னா தெரிந்ததை நாம் மறக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்பமா வாழ்த்துட்டு நிற்பீங்க, அவ்வளோ இனிமையா வாழ்க்கை இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து, அடடா எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமே, எல்லாத்தையும் வச்சுட்டு போகணுமே, இப்படி யோசித்தால் உங்களை பக்குவமாயிரும். அடாவடித்தனோ அக்கிரமோ ஆணவோ எல்லாம் உங்களை விட்டு நீங்கிரும். அந்த சிந்தனையோடு நாம் வாழணும். அதனால ரமலான் அந்த சிந்தனை அடிக்கடி உருவாக்கும். ஏன் அடிக்கடி உருவாக்கும்? பசி வார நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் மேலே இருக்கிறான், அதனால சாப்பிட மாட்டேன். பசி தாகம் வார நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் மேலே இருக்கிறான், அவன் தடுத்ததை நான் செய்ய மாட்டேன் என்ற உணர்வு நமக்கு வர்ற நேரம் இந்த உலகத்தை விட்டே நாம் போறேன், அந்த நாள் நமக்கு ஞாபகம் வரும். இந்த சிந்தனையோட அடடா இத பசி இந்த தாகம் இதையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் கட்டுப்படுத்துறோமே, இதே மாதிரி இந்த உலகத்தை விட்டே நான் போகணுமே என்ற அந்த சிந்தனை நமக்குள்ள அதிகம் அதிகம் இந்த ரமலானுடைய மாதத்தில் எடுக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அடிப்படையான ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி வடிவமைக்கணும், எந்த மாதிரி நாங்கள் வடிவமைக்கணும்.
11 மாத காலமாக இந்த நேரத்தில் தண்ணி குடிப்பது ஹலால், உணவு சாப்பிடுவது ஹலால். ஆனால் இப்ப இந்த ரமலான்ல எந்த தண்ணி ஹலாலோ அந்த தண்ணி ஹராம், எந்த சாப்பாடு ஹலாலோ அந்த சாப்பாடு ஹராம். இந்த 6-6:30 மணி வரைக்கும் எங்களுக்கு தண்ணீர் பருக முடியாது, சாப்பிட முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை பிறப்பிச்சு பார்க்கிறான். உங்க உள்ள ஏத்துக்கொள்ளுதா? என்னையா அல்லாஹ், இதுக்கு முன்னாடி ஷாபான்ல தண்ணி குடிக்கிறது ஹலால் தானே, தண்ணி குடிக்கிறதுக்கு ஹராமான நேரமே இருக்கலையே, எல்லா நேரமும் ஹலாலாக்கினியே, அது ஏன் ரமலான்ல மட்டும் 12 மணித்தியால ஹராமாக்கிறாய்? இப்படி கேட்டு இது மூளைக்கு படுகுது இல்லைன்னு குடிக்க இயலாது. ரமலான்ல அல்லாஹ் ஹராம் ஆண்டா அந்த கட்டளை நாம் எல்லாமே எடுத்து நடக்கிறோம். நாங்க மட்டும் இல்லை, 130 கோடி மக்கள் இந்த கட்டளை எடுத்து நடக்கிறார்கள். உலகத்தில் நாங்க 12 மணித்தியாலம், சில மக்கள் 17 மணித்தியாலங்கள். சுவிஸ்ல, பிரான்ஸ்ல எல்லாம் 17 மணித்தியாலங்கள் நோம்பு பிடிப்பாங்க. அவங்களுக்கு 9 மணிக்கு தான் மகரிப். அந்த அளவுக்கெல்லாம் நேரம் கடந்து சூரிய அஸ்தமனங்கள் நடக்கக்கூடிய ஏரியாக்கள் உலகத்தில் உண்டு. அன்பிக்கினியவர்களே, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பட்டினியில அந்த மக்கள் எதற்காக இந்த பட்டினி? அல்லாஹ்வை சந்திப்பதற்காக இந்த பட்டினி, சொர்க்கம் போவதற்காக இந்த பட்டினி. ரமலான் நமக்கு அந்த சந்திப்பை தருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒரு நோம்பாளிக்கு லிஸ்ஸாஹிமி ஃபர்ஹத்தான், ஒரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸா ஃபரிஹ இஸா அஃப்தர ஃபரிஹ, அவன் நோன்பு திறந்தால் அது ஒரு சந்தோஷம். நோன்பு பிடிச்சிட்டே நிற்பான், பசியில் வேகும், வயிறெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த நேரத்தில் அவனுக்கு நோன்பு துறக்கிறது ஒரு மன அமைதியை கொடுக்கும், அவன் பசிக்கு ஒரு தீர்வு அமையும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 2 சந்தோஷம், அதுல ஒரு சந்தோஷம் இஸா அஃப்தர ஃபரிஹ, நோன்பு துறக்கிறது ஒரு சந்தோஷம். அடுத்த சந்தோஷம் என்ன? அல்லாஹ்வை மறுமையில் பார்ப்பதற்கு, நோம்பாளிக்கு அல்லாஹ்வை மறுமையில பார்க்கலாமா, அந்த சந்தோஷம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம நிறைய நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் பண்ணாங்க. எந்த பெண்ணாவது நோன்பு திறக்கிற நேரம் அல்லது நோன்பு பிடிச்சிருக்கிற நேரம் அல்லாஹ்வை சந்திப்பதை பற்றி நினைச்சிருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் அருமையான காட்சிகளை பார்ப்பது ரொம்ப இன்பமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டான சாப்பாடு சாப்பிடுவது ரொம்ப இன்பமாக இருக்கும். இந்த உலகத்தில் இத மாதிரி சில இன்பங்கள் இருக்குது. மறுமையில் எல்லா இன்பத்தையும் பின்னுக்கு போயிட்டுமா. எந்த இன்பம்? அல்லாஹ்வை பார்க்கிறது. இப்படி பார்த்தா இப்படி பார்த்துட்டே இருப்பாங்களாம், கண்ணை எடுக்கிறாதா, அல்லாஹ் வருவானா, அப்படியே கண்டைய துறப்பானா, பாரண்டு வானா, ரஹ்மான்ட அழகு, இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் ரொம்ப 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 அழகானவன். இந்த உலகத்தில் அல்லாஹ் பார்க்க இயலாது. பார்த்த ஒருவராவது உண்டாண்டு கிட்ட இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மிராஜ் பயணம் போனாங்க. போனா 7வது வானம் சிதறத்துல் முன்தஹா என்ற ஒரு இடம் இருக்குது. அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்றுட்டார். அல்லாஹ்வுடைய தூதரே, இதுக்கு மேலே எனக்கு அனுமதி இல்லை யார சொல்லலாம், நீங்கள் தான் மேலே போகணும், இதோட நான் நிற்கணும் யார சொல்லலாம். அதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு, எனக்கு மேலே போவதுக்கு அனுமதி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மேலே ஏறுறாங்க, தன்னிச்சு ஏறுறாங்க, அல்லாஹ் கிட்ட போறாங்க. எந்த அளவுக்கு போயிட்டாங்கண்டா, அல்லாஹ்வோட பேசினார்கள் பெருமானார். அல்லாஹ் பேசுறான், பெருமானார் அல்லாஹ் கிட்ட போய் பேசுறாங்க. அப்ப மேராஜ் போய் வந்த பிறகு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் கண்டீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல்லாஹ்வோடு பேசினேன், அல்லாஹ்வை காணவில்லை, எப்படி பார்ப்பது, இந்த கண்ணால் பார்க்கலாமா? மூசா நபியும் கேட்டாரு, யா அல்லாஹ், நான் எல்லாம் கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, மூசா அல்லாஹ்வோட பேசினார், அல்லாஹ் மூசாவோட பேசினார்.
இந்த பேசினத்துல இன்பம் கண்டவர்கள் அடுத்த இன்பத்தை தேடுறாரு. என்ன இன்பமா? அல்லாஹ்வை உனக்கு கொஞ்சம் பார்க்கணும், காட்டிறேன். அது எப்படி நீ இப்போ எப்படி இருப்பேன்னு தெரியாது, கொஞ்சம் காட்டிறையா அல்லாஹ். அப்போ மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்றான், என்ன உனக்கு பார்க்க இயலாது, எப்படி ஒரு 2 கண்ணுக்கு என்ன பார்க்க முடியும்? வேணுமெண்டா என் தஜல்லிய அந்த மலையில் அடிக்கிறேன். நான் மலையில் அடிச்ச உடனே மலையை பாரு, உனக்கு மலையை பார்க்க முடியுமான்னு பாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சரி அப்படின்னு மலையை பார்க்கிற நேரம் அல்லாஹ்வுடைய ஒளிய மலைக்கு அடிக்கிறான். மலை சுக்குநூறா போகுது. ஹர்ர மூசா ஷைகா, அப்படியே மயக்கம் விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே விழுவுறாரு. பார்க்கல அல்லாஹ், உன் தஜல்லிய கூட பார்க்க இயலாது என்று அவர் சொல்றாரு. இந்த உலகத்தில் வாழ்ந்த எந்த மனுஷனுக்காவது அல்லாஹ்வை பார்க்கலாமாட இயலாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்ததாக யாராவது சொன்னால் அவர் பொய் சொல்லாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்படி என்றா இந்த நோம்பாளிக்கு என்ன பாக்கியம் கிடைக்குதா? நீங்க நோம்பு பிடிக்கிறதுனால அல்லாஹ் வந்து உங்களோட ரொம்ப 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 நெருங்குறான், ரொம்ப நெருங்குறான். எந்த அளவு நெருங்குறான்னு நினைக்கிறீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லகுலூஃபு ஃபமிஸ் ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரிஹில் மிஸ்க், ஒரு நோம்பாளியுடைய வாயிலிருந்து ஒரு வாடை வெளியே வரும், ஒரு நாத்தம் வெளியே வரும். இது அல்லாஹ்ட்ட கஸ்தூரியை விட சிறந்ததான். அது என்ன அந்த நாத்தம்? இப்போ எங்களுக்கெல்லாம் பசிக்குதுன்னு வைங்களேன், பசின்னு நாம் சொல்லுவது, எங்களுக்கு குடல் இருக்குது, இந்த குடல்ல ஒரு அசிட் சுரப்போம், அமைனோ அமிலம். இந்த அசிட் என்ன பண்ணுமெண்டா குடல்ல சுரப்ப ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு பசிக்குது, வயிறை கில்லுது, பசிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த அசிடை சுரப்பி கொண்டிருக்கிற நேரம் வயிறை கில்லுதுன்றமே பசி வரும். அப்போ நாம் ஏதாவது சாப்பிடணும். சாப்பிட்டால் அந்த அசிட் என்ன பண்ணிரும் தெரியுமா? உள்ள போன ஐட்டத்தை பிடிச்சி அரைக்கும். ஒரு அசிட்ல ஒரு சாப்பாடை ஊற்றி பாருங்க, அதுவா அப்படியே வேவுற மாதிரி அப்படியே ஒரு ரியாக்ஷன் காட்டும். அதை மாதிரி பிளெண்டர்ல போட்டு பிளெண்ட் பண்ணினா எப்படி அரைக்குமோ, நம்ம சாப்பிட்ட சாப்பாடையெல்லாம் பிளெண்டர்ல உள்ள அந்த கூர்மையான வாள்கள் மாதிரி இருக்குது, அவைகள் அரைக்கல. குடல்ல உள்ள அசிட் என்ன செய்யுது? இப்படி நுறுக்கி சப்பையாக்கி அந்த ரொம்ப நல்லா அதாவது மெல்லப்பட்டது போன்று ஆக்குது. அந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுது. இப்ப சில நாள்ல நோம்பு நாள்ல அதே டைமுக்கு குடல்ல அசிட் சுரக்கும், அமைனோ அமிலம் சுரப்பினா நம்ம பசிக்கும், சாப்பிட மாட்டோம். இது என்ன ஆகும்டா, அதாவது மற்ற நோம்பு நாளில் கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றது குறைவு வேண்டா, காலையில் சாப்பிட்றதுனால. மற்ற காலங்களில் நேரத்துக்கு சாப்பிடாட்டி அந்த குடல்ல இருந்து கொண்ட அந்த அசிட் சாப்பாடு எதிர்பார்க்க இல்லையா, ஒரு அசிட் தானே குடல்ல இருக்குது, நேரம் கடக்க குடலை புண்ணாக்கிரும். அந்த அசிட் என்ன பண்ணிரும்? குடல்ல வந்த அசிட் வேற பொருட்கள் வராதனால, சாப்பாடுறதுக்கு அரைக்கிறதுக்கு ஐட்டம் வராததுனால அதுவா குடலை புண்ணாக்கிரும். புண்ணாக்கினதுனால கேஸ்ட்ரிக் என்றோம், கேஸ்ட்ரைட்டிஸ் என்றோம். இப்ப ரமலானுடைய காலத்தில் நம்ம பசியில இருப்போம், இந்த குடல்ல அந்த அசிட் வந்துடும், நம்ம சாப்பிடலையா, அதுவா வாய் வழியாக வெளியாகும். வெளியாகினா அந்த துர்நாற்றம் வீசும். நோம்பாளி பசியில பேசினான்னு வைங்க, ரொம்ப கெட்டமான அடிக்குது, நல்லா இல்லையே, ஒரு மனுஷன் வந்து வெறுப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன், அல்லாஹ் மீது சத்தியம் மட்டும் சொல்றாங்க, நோம்பாளியோட அல்லாஹ் எவ்வளவு இறக்கம் தெரியுமா? ஏன்? அவன் எனக்காக சாப்பாடை விட்டான், அவன் எனக்காக வேண்டி ஷராபஹு வ தஆமஹு வ ஷஹவத்தஹு, அவனுடைய மன உச்சை கெட்ட சிந்தனை விட்டான், எனக்காக சாப்பாடை விட்டான், எனக்காக வேண்டி அவன் குடிக்கிறதே விட்டான். அதனால அஸ்ஸௌமுலி, அது எனக்குரியது, வான அஜிஸபி, அதுக்கு நான் கூலி வழங்குறேன்றான். அது எப்படி வழங்குறானா?
ஒரு நோம்பாளிய மற்றவங்க எதுல நாத்தம் என்று பார்ப்பாங்களோ, பொதுவாக எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியாட்டியும் பக்கத்துள்ளவர்களுக்கு அந்த துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும் பசி வந்தா. அத அல்லாஹ் எந்த அளவுக்கு எடுக்கிறானா, எனக்கு இறக்கம் வந்தால், ஒரு அன்பு வந்தா அவன் சொல்லுவான், காதலன் காதலியை பார்த்து சொல்லுவான், நிலாவையும் பார்க்கிறேன் உன்னையும் பார்க்கிறேன், நிலா என்ன நிலா, நீ அதை மிஞ்சிரா என்றுவான். என்ற அந்த அளவுக்கு அன்பு கூடினால் அந்த வாசகத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட 10 வருஷம் வேலை செஞ்சேன், எங்க அம்மா சின்னத்திலே கொண்டு வந்து போட்டு போயிட்டாங்க, நான் ரசூலுல்லாஹ்வோட இருந்தேன், ஒரு நாள் சீன்னு சொல்லல, ஒரு நாள்ல எனக்கு கரடு முள்ள திட்டல. எந்த அளவுக்கு அன்பை காட்டுறாருண்டா, மா மசஸ்து தீபாஜன் வலா ஹரீரன். தீபாஜன்டா பட்டுட வகை. இப்போ புடவைகள் இருக்கிறதுல காஞ்சிபுரம் அப்படி இப்படி புடவை இருக்கிற மாதிரி பட்டுகள்ல வரைட்டு இருக்குது. தீபாஜ் ஹரீர் அப்படின்னு பட்டுகள் இருக்குது. நான் தீபாஜ் தொட்டிருக்கிறேன், ஹரீர் பட்டை தொட்டிருக்கிறேன். ஆனா ரசூலுல்லாவுடைய மேனியை தடாவி இருக்கிறேன். என்ன பட்டு, ரசூலுல்லாவுடைய மேனியை மாதிரி மென்மையானது ஒன்றை நான் இந்த உலகத்தில் தொட்டது கிடையாது. வலா ஷமிம்து ராஹியத்தன் அத்தியபுமின் ராஹியத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நிறைய வாசங்களை நுகர்ந்திருக்கிறேன், நிறைய வாசங்கள். ஆனா ரசூலுல்லாஹ்ட்ட இருக்குமே ஒரு வாசம், அந்த வேர்வை, அத மாதிரி ஒரு வாசத்தை நான் நுகர்ந்ததே இல்லை அப்படின்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவ்வளோ இரக்கம், அவ்வளோ பாசம். 10 வருஷம் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உள்ளவர் ரசூலுல்லாஹை பத்தி கேரக்டர் சர்டிபிகேட் இப்படிதான் கொடுக்குறாங்க. நம்மளோட 10 வருஷம் இருந்தா துவாக்கு பதிலாக பதுவா செஞ்சுட்டு போயிடுவான். ஏன்னா நம்ம நிலைமை அப்படி இருக்கிறது. பாருங்க, சிந்திச்சு பாருங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்ப இரக்கம் பாசம் வர்ற நேரத்தில் அந்த வாசமும் நாத்தமா தெரியும், நாத்தமும் வாசமா தெரியும். அந்த மாதிரி அந்த இதே மாறிடும். அன்பும் பாசமும் டேஸ்ட் இல்லாம இருந்தா கூட சமைச்சு போட்டால் டேஸ்டா இருக்கும். திருமணம் முடிச்சு 10 நாள்ல அத மாதிரி டேஸ்டா இருக்காது யாரு சமைச்சாலும். அதுல உப்பை குறைச்சு போட்டாலும் மாப்பிள்ளை நல்லதான் இருக்குது. ஏன்னா பொண்டாட்டி இப்பதான் சமைக்கிறா, தனக்கு என்ற தன் மனைவி, அது டேஸ்டா இருக்கும். பிறகுதான் நாக்கே வேலை செய்யும். ஏன்னா நாக்கை பீட் பண்ணிட்டு மனசுதான் வேலை செய்யும். சாப்பாடை வச்சாலேயே மனசுலயே டேஸ்ட் வந்துடும். அப்ப நாக்கு டேஸ்ட் தேவையில்லை. மனசுல டேஸ்ட் இல்லாம போன பிறகு பிரச்சனை நடக்கிற நேரத்தில் தான் நாக்கு டேஸ்ட் எதிர்பார்க்கும். எங்க டேஸ்ட் இல்லையே. எவனுக்கும் போய் திருமணம் பண்ணி அவன் பிரியாணி டேஸ்ட்டை சொல்லுங்க பார்ப்போம். சாப்பிட்டு என்ன டேஸ்ட்னு எனக்கு தெரியாண்டுவான். என் மனசுல உள்ள டேஸ்ட் என் பொண்டாட்டி மேலதான் இருக்குது. எனக்கு திருமணம் முடிச்சுட்டேன், என் அன்பான மனைவி கிடைச்சிருக்கிறா, மனைவிக்கும் தெரியாது அன்றைக்கு பிரியாணி என்ன டேஸ்ட், மாப்பிள்ளைக்கும் தெரியாது. வேற கல்யாணத்துக்கு போனா சொல்லிடுவாங்க, என்ன உப்பு இல்லாம இருக்குது, என்ன ஒழுங்கா இல்லை. ஆனால் தன்னுடைய திருமணத்தில் சொல்ல இயலாது. ஏனென்றால் அந்த நாக்குக்கு அன்றைக்கு மறந்துட்டு மனசுதான் வேலை செய்யுது. அத மாதிரி மனிதண்ட அதாவது உணர்வுகள் அந்த முக்கியத்துவம் மிக்க ஒரு செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது கேட்ப அந்த கல்வி இயங்க ஆரம்பிக்கும். ரஹ்மான் என்ன பண்றானா, மனுஷனுக்கு அவன் அன்பை காட்டுறதுக்கு நம்பிட்ட சொல்றான், நபியை போய் சொல்லுங்க, அவங்க வாயிலிருந்து வருமே வாட, அது கஸ்தூரிய மிஞ்சி எனட்ட வாசம். அவன் ஏன் நோம்பாளி, எனக்காக கஷ்டப்படுறான், யான் பார்க்கிறேன் என்பதுக்காக அவன் எல்லாத்தையும் விட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னேறுங்க. இந்த சாப்பாடு விடுறோமே, இது எல்லாத்தையும் விடுறோமே, இதனோட நம்ம லைஃப்ல ஒரு தியாகத்தை பழகணும். அல்லாஹ்வுக்காக எதையும் அர்ப்பணிப்பதற்கு நாம் பழகிக்கொள்ளணும். இதுதான் ரமலான் நமக்கு தர்ற மகா பெரும் பாடம். ரமலான்ல மட்டும் அல்லாஹ் இல்லை, மற்ற 11 மாதத்துக்கு அவன் தான் அல்லாஹ். ரமலான்ல அவ்வளோ பக்குவமாக, அவ்வளோ அடக்கமாக, ஒழுக்கமாக இருக்கிறோம். மற்ற 11 மாசத்திலையும் இன்னும் அல்லாஹ் இல்லாத மாதிரி காட்டுறோம். அதனால அல்லாஹ் நம்மளுக்கு நெருக்கிறதுக்கு, இந்த அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தந்த இந்த மாதத்தை நம்ம ஒழுங்கா பயன்படுத்தணும். எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. 66வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லரபல்லாஹு மஸலுல் இல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணம்.
அதாவது மூமீன்கள் இருப்பாங்களா இல்லையா, அவங்களுக்கு ஒரு மாடல் எல்லாம் எடுக்கிறான். முன்னுதாரணம் யாரு தெரியுமா? இம்ராஅத் ஃபிரௌன். ஃபிரௌன் பொண்டாட்டிருக்கிறாவே, இவ தான் எல்லா முஸ்லீம்களுக்கும் முன்னுதாரணம். அது ஏது? ஃபிரௌன் பொண்டாட்டி எல்லாம் இருக்கிறான். அந்த அம்மா ஒரு வாசகம் சொன்னாங்களாம், இந்த இரவுகளில் இந்த வாசகத்தை அடிக்கடி சொல்ல பாருங்க. உங்க பெண்கள்ல இருந்து ஒரு பெண் அவ வைத்தான் நல்லா ஆண்களை பீட் பண்ணி, நபிமார்களை எடுக்காம ஆம்பளைகளை எடுக்காம ஒரு பொம்பளை எடுத்து எல்லாம் காட்டி சொல்றான், எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் இவ தான் முன்னுதாரணம். இவ செஞ்ச மாதிரி செஞ்சா சுருக்கம் போயிடலாம் என்று மாடலை காட்டுறான். எதுக்கு முன்னுதாரணம் காட்டணும்? பாப்பா சொல்றாரு, நான் தான் முன்னுதாரணம், என்ன மாதிரி நீங்க வரணும். அப்ப என்ன அர்த்தம்? வாப்பாவை அணுவணுவா பின்பற்றி வாப்பா மாதிரி வரணும் அர்த்தம். அல்லாஹ் ஒரு முன்னுதாரணத்தை காட்டுறான். என்னையா? அயோக்கியன் ஃபிரௌன் அவனுடைய மனைவி ஆசியா அம்மாவை எடுத்து காட்டுறான். இந்த அம்மா இருக்கிறாவே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் பிடிக்குமான பெண்கள் 2 பெண்கள் அல்லாஹ் சொல்றான். ஒன்று ஃபிரௌன் மனைவி, அடுத்தது மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ரொம்ப அடக்கமான ரொம்ப நல்ல ஒரு பெண். அப்ப இந்த 2 பேரையும் அல்லாஹ் தனக்கு விருப்பமான பெண்கள் பட்டியலை சேர்க்கிற இந்த பெண்கள் விருப்பம். அப்ப அதுல ஃபிரௌனுடைய மனைவி அவ ஏன் அவ்வளவு விருப்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ ஒரு வாசகம் சொன்னான், ஒரு துவா கேட்டா. இது காலத், அந்த பெண்மணி கேட்டா, ரப்பி பினிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் உனக்கு அருகாமையில் எனக்கு ஒரு மாளிகை தந்துறியா அல்லாஹ். அவ கேட்டது புரியுதா? அவ என்ன கேட்கிறா தெரியுமா? இது காலத், அந்த அம்மா கேட்கிறான், ரப்பி என்னுடைய அல்லாவே, என்னுடைய ரப்பே, இப்னிலி இந்தக்க பைத்தன், சொர்க்கத்தில் உனக்கிட்ட, சொர்க்கத்தில் மாளிகை இல்லை, உனக்கு பக்கத்திலே வேணும், உன்னை பார்க்கணும், உன்னை பார்த்துட்டே நிற்கணும், அதுக்கு மாறி எனக்கு ஒரு மாளிகை தான். இப்படி நீங்களும் கேட்டுருவீங்க. இப்படி கேட்டா அல்லாஹ் விரும்புவானா? அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வருமானு கேட்டீங்கன்னா இதை பத்தி அல்லாஹ் சொல்லல, இது எல்லாரும் கேட்டுரும். அந்த அம்மா என்ன செய்து விட்டு கேட்டாங்க, அதான் முக்கியம். அதாவது ஒரு துவாவை கேட்கிறா இருந்தா அந்த துவாவை அல்லாஹ் எப்படி பார்ப்பானா? நீங்க என்ன செஞ்சுட்டு துவா கேட்டீங்க? தொழுது துவா கேட்டீங்களா? நோவு பிடிச்சிட்டு துவா கேட்டீங்களா? பிரயாணம் செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு துவா கேட்டீங்களா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் எப்படி துவாவை ஏற்றுக்கொள்வான்டா, உங்க அர்ப்பணிப்பு என்னன்னு கேட்பான். ஒண்ணுமே இல்லாம யாரா தாண்டா என்னப்பா பண்ணின, எனக்கு என்ன செஞ்சேன், தொழுந்தியா, ராத்திரி பூரா நின்றியா, நான் பார்ப்பேன் உன்னை, நான் உன்கிட்ட கேட்பேன். எல்லாரும் தூங்குற நேரம் நீ எழுந்து என்னிடம் கையேந்திரியா, நான் உன்னை கேட்பேன், உன் துவாவை செவமெடுப்பேன். எல்லாரும் தூங்குறாங்க, ஸ்பெஷலா தாழ்ச்சத்துக்கு நீ எழும்புறேன், உன் கண்ணு ஒட்ட பாக்குது, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது, ஆனா நீ விழிச்சு ரஹ்மானே என்று என்கிட்ட கையேந்திரியா, தாஜத்து தொழுந்துட்டு கையேந்திரியா, நிச்சயமா வெறும் கையோட அனுப்ப மாட்டேன். எதையாவது ஒரு அர்ப்பணிப்பு செய்துதான் துவா கேட்கணும். சும்மா ராத்திரி உட்காந்து யாரெல்லாம் உனக்கு அருகாமையில வீடு தாண்டா, ஓ ஆசியா அம்மா மாதிரி நாங்க இவங்களே நெருக்கிட்டோம் புத்தகத்தில் உள்ள இந்த அப்படி அர்த்தமா இல்ல. நீங்க எந்த அர்ப்பணிப்பை எவ்வளவு பெருசாக செய்கிறீர்களோ அதற்கு அந்த துவாவுக்கு மதிப்பு இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் காலத்தை சந்திக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு! அந்த நேரத்தில் அவங்க அல்லாஹ்ட்ட ரொம்ப தன்னுடைய தார்மீக கடமையை நிறைவேற்றாங்க. அல்லாஹ்ட்ட ரொம்ப உருக்கமா கேட்கிறாங்க, அல்லாஹ்வே யாரெல்லாம் இந்த சின்ன கூட்டம் இன்றைக்கு அழிஞ்சா, என்ன சந்திக்கிற முதல் யுத்தம், இந்த கூட்டம் அழிஞ்சா இதுக்கு பிறகு லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்ல யாரும் மீய மாட்டாங்க. யா அல்லாஹ், ரமலான் 17வது இரவு அந்த தோழர்கள் பத்ரிலே காஃபிர்கள் அங்கால வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக 2 குதிரைகள் தான் முஸ்லீம்களிடம் இருந்தது. ஒரு பக்கம் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்த பக்கம் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பாதுகாப்பிலே இந்த 2 பக்கத்துக்கு 2 குதிரை வீரர்கள். முஸ்லிம்கள் 300க்கும் 320க்கும் இடப்பட்ட தோழர்கள் இருந்தாங்க. இந்த 2 குதிரைகளை மாத்திரம் வைத்து சமாளிக்கணும்.
மீதமெல்லாம் ஒட்டகங்கள். ஒரு போருக்கு தேவை குதிரை, அதையே இழந்து கொண்டுதான் முஸ்லிம்கள் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உணர்வு பூர்வமான கட்டம். அதிகம் அதிகம் அந்த தோழர்கள் சொர்க்கத்தையே ஞாபகப்படுத்துவார்கள். ரசூலுல்லாஹ் எல்லாரிடம் கேட்டார்கள், என்னப்பா எனக்கு ஆலோசனை செய்யுங்கள், யுத்தத்தை செய்வதா இல்லையா, யுத்தத்தை செய்வதா இல்லையா? அபூபக்கர் எழுந்தார் ரலியல்லாஹு அன்ஹு, அழகாக பேசினார். உமர் பின் கத்தாப் எழுந்தார், அழகாக பேசினார். ரசூலுல்லாஹ் அன்சாரிகளை பார்த்தார்கள், ஆலோசனை சொல்லுங்களேன், எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள். ஏண்டா அடுத்த பக்கம் 1000 என்று ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிச்சு. ஒரு ஆள் தண்ணி எடுக்க வந்தான், சின்ன பையன். அவங்கள்ட்ட கேட்டாங்க, எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க அந்த பக்கம்? ஒரு நாளைக்கு 9 இருப்பாங்க, மறுநாள் 10 இருப்பாங்க. 9 ஒரு நாளைக்கு, மறுநாள் 10. அப்போ 900 1000, ஒரு ஒட்டகத்தை 100 பேர் சாப்பிடலாம். அப்போ 900க்கு 1000க்கு இடப்பட்ட கிரௌட் அங்கே வந்திருக்குது. ஆனால் முஸ்லிம்கள் 300 பேர் இங்கே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்சாரிகள் கேட்டாங்க, யார சொல்லலாம், எங்களிடமா கேட்கிறீர்கள்? அபூபக்கர் பேசிவிட்டார், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பேசிவிட்டார், எங்களிடமா கேட்கிறீங்க என்று சஅத் பின் முஆத் எழுந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், நீங்கள் எங்களுடைய தூதர், எங்களை அற்புதமாக வழி நடத்தினவர். யா ரசூலல்லாஹ், கடலிலே போய் எங்களை குதியுங்கள் என்று சொன்னாலும் அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் குதிப்போம். யா ரசூலல்லாஹ், புறமுதுகுட்டு ஓட மாட்டோம். மூசா நபி தன்னுடைய கூட்டத்தை கூப்பிட்டு ஒரு யுத்தத்துக்காக கூப்பிடுற நேரம் அந்த மக்கள் சொன்னார்கள், அந்த வரப்புக்கு ஃபக்காத்திலா, மூசா நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை பிடிங்க, இன்னா ஆகுனா காயிதூன். இங்க இருந்து நாம் அதை பார்த்துட்டே நிக்கிறோம், நாங்க மெச்ச பார்க்கிற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறோம், நீங்க சண்டை பிடிங்க என்று சொன்னாங்களே. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருபோதும் இந்த அன்சாரிகள் உங்கள் விஷயத்தில் அப்படி நடக்க மாட்டோம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் புறமுதுகிட்டு ஓட மாட்டோம், அல்லாஹ்வுக்காக எங்கள் உயிர்களை கொடுப்போம் என்று பேசினார்கள். ரசூலுல்லாஹ் அப்படியே வரிசையை செய்கிறாங்க. செஞ்சிட்டு வர்ற நேரம் ஒரு தோழர் வேணுமென்றே வரிசைக்கு முன்னாடி நிற்கிறார். சவாத் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் கையிலே ஒரு கம்பு, அந்த கம்பு குச்சியால் வரிசை அப்படியே செய்துட்டு வர்ற நேரம் சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரிசைக்கு முன்னாடி நிற்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வயிற்றிலே மெல்ல தள்ளுறார்கள். சவாது வரிசை பின்னுக்கு போங்க, வரிசை கிரமமாக நீங்க நிக்கணும், நீங்க சஃப்புக்கு முன்னாடி நிக்கிறீங்க, சவாது அப்படி பின்னுக்கு போங்கன்னு கம்பால குத்துறார்கள் லேசாக. அல்லாஹ்வுடைய தூதரை, யா ரசூலல்லாஹ், என்னை நோகடித்து விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ், என்னை நோகடித்து விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ், எனக்கு பழி வாங்க வேண்டும், பழி தீர்க்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால், என்ன சவாது பேசுறார், இவரை ஒரு புடிங்கள் என்றால் அங்கே அவரை கொண்டு விடுவார்கள். ரசூலுல்லாஹ் ரொம்ப அடக்கமானவர். தன்னுடைய தோழர்கள் தனக்கு சொல்லுகிற நேரத்திலே, தனக்கு இவ்வளவு பெரிய பலம் இருக்கிற நேரம், உலகத்தில் எந்த ஜனாதிபதியாவது தன்னுடைய சீடர் ஒருவர் தனக்கு எதிராக பேசுற நேரம், தன்னை மிதமின்றி பேசுற நேரம், தன்னிடமே பழி வாங்க வேண்டும் என்று பேசுற நேரம், அகம்பாவத்தால் ஆணவத்தால் கொக்கரித்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவான். தன்னுடைய சீடரை கண்ணு முன்னாடி கொலை செய்து விடுவார்கள். ஒரு முசோலினி என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் கொடுங்கோலன் தன்னுடைய பிளேசரில் ஒரு பட்டன் இல்லாததுனால பக்கத்துள்ள 2 ஊழியர்களையும் சுட்டு கொண்டவன். அந்த அளவுக்கெல்லாம் சர்வாதிகாரிகள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வயித்தை திறந்தார்கள். என்னிடம் சவாதே பழி வாங்கி கொள்ளண்டார்கள். சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை கட்டி அரவணைத்து அந்த வயிறை முத்தம் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார், ஏன் சவாதி இப்படி, ஏன் சவாதி இப்படி? யா ரசூலல்லாஹ், இது எப்படிப்பட்ட நேரம் யா ரசூலல்லாஹ், நானும் நீங்களும் மறுபடி சந்திப்போமா என்று தெரியாது யா ரசூலல்லாஹ், யுத்த களத்திலே யுத்த முனையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ், இறுதியாக என்னுடைய மேனி உங்களுடைய மேனியை தொட வேண்டும் என்ற ஒரே ஆர்வம் யா ரசூலல்லாஹ், அந்த ஆர்வத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்படி சொன்னேன், இல்லை என்றால் நீங்கள் வயிறை காட்ட மாட்டீர்கள்,
உங்கள் வயிறை முத்தம் கொடுத்து உங்களுடைய மேனையை தொட்டு என்னுடைய கடைசி பயணம் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை என்ற அந்த உணர்வை வெளிப்படுத்தினார்கள் தோழர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரியான ஒரு தியாக பின்னணியில் இருந்த ரசூலுல்லாஹ் துஆ கேட்டார்கள், அல்லாஹ் அங்கீகரித்தான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வீரர்களே வேகமாக முன்னாடி போய் அல்லாஹ்வுக்காக நீங்கள் உயிரை கொடுங்கள். அல்லாஹ் இந்த வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்தை உங்களுக்கு தருவான். பக்கத்தில் ஒரு தோழர் அப்படி என்றார். ரசூலுல்லாஹ் கேட்டார், என்னப்பா ஆஹா என்றாய்? யா ரசூலல்லாஹ், நையாண்டி செய்வதற்கு சொல்லவில்லை, கேலி செய்வதற்கு சொல்லவில்லை. உண்மையாக சொர்க்கம் வானம் பூமியை விட விசாலமானதா? நான் யா ரசூலல்லாஹ், அது எனக்கு கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? அதை நினைத்து இந்த யுத்த களத்திலே கொலை செய்யப்பட்டால் அவ்வளவு பெரிய பரிசு கிடைக்குமா? அதை நினைத்து ஆச்சரியமாக ஆஹா என்று சொன்னேன் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுமாம், நீ சொர்க்கவாசி என்றார். நீ சொர்க்கவாசி என்றார். அவர் கையிலே சில ஈச்ச பழங்கள் இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் சொல்லுகிறார், அவருடைய கடைசி வார்த்தைகள், இந்த உலகத்தை விட்டும் பிரிகிற நேரம் அவருடைய கடைசி வார்த்தைகள் என்ன தெரியுமா? இந்த ஈச்ச பழத்தை சாப்பிடுவது கூட எனக்கு நீண்ட நேரம் இந்த உலகத்தை வாழுவது, நான் அல்லாஹ்விடம் போக வேண்டும் என்று ஈச்சப்பழத்தை தூக்கி எறிந்து விட்டு போர்க்களத்திலே குதித்தார். அல்லாஹ் மீது ஆணையாக அவர் திரும்பி உயிரோடு வரவில்லை, ஜனாசாவாகத்தான் அவரை மறுபடியும் முஸ்லிம்கள் சந்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரியான கட்டத்தில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் சஜதாவில் விழுந்தார்கள். தன்னுடைய கையை உயர்த்தினார்கள். மறுபடி உட்கார்ந்து கொண்டு கையை மேல உயர்த்தினார்கள். ரஹ்மானே, இந்த கூட்டம் அழிக்கப்பட்டால் இந்த பூமியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவதற்கு யாரும் மீய மாட்டார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை பாதுகாத்து விடு, இந்த கூட்டத்துக்கு வெற்றியை தந்து விடு. கை எந்த அளவுக்கு உயருது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் ஒரு வேட்டியும் மேலே ஒரு துண்டையும் போட்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுதும் ரசூலுல்லாஹ்வோடு இருப்பார். கையை மேல தூக்க அப்படியே மேனிலே போட்டப்பட்ட துண்டு கீழே உழுகிறது. யா ரசூலல்லாஹ் என்று துண்டை அப்படியே மேனிலே போட்டார்கள். மேலே கவர் பண்ணி துண்டை போட்டுவிட்டு அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்தார்கள். யா ரசூலல்லாஹ், நீண்ட நேரம் கேட்டீர்களே, யா ரசூலல்லாஹ், நீண்ட நேரம் கேட்டீர்களே. அல்லாஹ்வுடைய தூதர், போதும் யா ரசூலல்லாஹ், நீங்கள் துஆ கேட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். யா அல்லாஹ், இது எப்படிப்பட்ட நேரம்? நாங்கள் கொஞ்சமாக இருக்கிறோம் அல்லாஹ்வே. இந்த கூட்டம் அழிக்கப்பட்டால் இந்த பூமியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு யாரும் மீய மாட்டார்கள். அல்லாஹ்வே, இந்த கூட்டத்தை பாதுகாத்து விடு என்று ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டே முகம் திடீரென்று பிரகாசமாகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மலர்கிறது. அதோ நான் ஜிப்ரீலை பார்க்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். மலக்குமார்களை அல்லாஹ் அணிவகுத்து இறக்கிறான், என் கண்களால் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பத்ர் களம், அதாவது இப்படி ஒரு கிரவுண்ட் மாதிரி தான் பத்ர் என்பது சொன்னார்கள். அதான் அந்த இடத்திலே யுத்தம் நடக்கும். இந்த இடத்திலே அபூஜஹல் கொலை செய்யப்படுவான், இந்த இடத்திலே உத்பா கொலை செய்யப்படுவான், இந்த இடத்திலே ஷைபா கொலை செய்யப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு சொன்னார்கள், சயுஹ்துமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர். குர்ஆனிலே 54வது அத்தியாயம் 45வது வசனத்தை பெறட்டுங்க. அல்லாஹ் மக்காவில் இறக்கினான், இந்த கூட்டம் புறமுதுகிட்டு ஓடுவார்கள், தோப்பார்கள், இவர்கள் தோப்பார்கள். யுத்தத்துக்கு முன்னாடி அறிவித்தாச்சு, பத்ர் நடக்க முன்னாடி அறிவிச்சாச்சு. சயஹ்தமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர். அல்லாஹ் எனக்கு அறிவிக்கிறான், இவர்கள் தோத்துருவார்கள், இவர்கள் ஓடுவார்கள், இவர்கள் புறமுதுகட்டு புறங்காட்டி ஓடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொன்னேன் என்றால், ஒரு மகாபெரும் தியாகத்தை செய்வதற்கு வந்து அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள். ரஹ்மானுக்கு அது விருப்பம், ரஹ்மானுக்கு அது விருப்பமான காரியம். ரஹ்மான் அவர்களை அரவணைத்துக் கொள்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படித்தான் பெண்களுக்கே முன்னுதாரணமான ஒரு பெண், ஆண்களுக்கே முன்னுதாரணமான ஒரு பெண், அந்த ஆசியா அம்மா அவர்கள் என்ன செய்து விட்டு அல்லாஹ்விடம் கேட்டார்கள் தெரியுமா? அவர்கள் யாரு? ஃபிரௌனுடைய பொண்டாட்டி.
ஃபிரௌனுக்கும் நம்ம நாட்டு அதிபர்களுக்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா, இங்க உள்ளவெல்லாம் தங்கத்தால சாப்பிடல, தங்க பாத்திரங்களை வைத்து கொண்டு அவைகளாலேயே தன்னுடைய ரூம் அலங்கரிக்கல. இருக்குது பணம், ஆனா இந்த ஃபிரௌன்ட்டு இருந்த பணம் இல்லை. எந்த அளவு பணம்டா, அவன் சிலையே தங்கத்தால கட்டுவான், அவன் சாப்பிடுறது தங்கம், அவன் கபரு தான் பிரமிட், அவன் செத்தா அடக்கிற கபரு இருக்குதே அந்த கபரு பிரமிட். பிரமிட் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அந்த முக்கோண ஷேப்ல இருக்குமே, இந்த பிரமிட்ல ஒரு கல்லு இந்த பள்ளிவாசல்ல பாதி இருக்கும், ஒரு கல்லு, அதுக்கு மேல ஒரு கல் வைப்பாங்க. இப்படி கட்டின பெரிய பிரம்மாண்டமான கட்டினம். உலகத்தில் 8 அதிசயங்கள் இருக்குது. இந்த 8 அதிசயங்கள்ல இன்றைக்கும் ஒரு அதிசயம் பிரமிட சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் இருந்து எதுவும் தேர்ந்தெடுக்கப்படல, உலகம் பூராக தேடி பார்க்கிறான், ஒவ்வொரு அதிசயங்களை எடுக்கிறான். அதுல அவன் ஆச்சரியப்படுறான், இவ்வளோ பெரிய ஒரு கல்லு, அதுக்கு மேல ஒரு கல்லு, அதுக்கு மேல ஒரு கல்லு, எந்த சிமேந்தியும் பூசாம எதுவுமே இல்லாம இப்படி அழகாக நேர்த்தியா கட்டி வச்சிருக்கிறானே. இப்படி இந்த முக்கோண வாக்குக்கு இது அந்த காலத்துல பெக்கோ இருந்துச்சா? எப்படி இதை தூக்கினா மேல, இன்றைக்கண்டா பரவாயில்ல, இப்படி தூக்கி மேல வைக்கலாம் கிரெயின்ல, எப்படி வச்சான் யோசிச்சு பாருங்க. அவன் எவ்வளவு சொத்து இருந்திருக்கும், அவ்வளவு பெரிய கல்லை செஞ்சு எவ்வளவு பெரிய கூட்டத்தை பயன்படுத்தி அதை மேல ஏத்தி சாதாரணமா செத்து போனா அவனை அடக்கிறதுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு சொத்து இருக்கும். அவ்வளவு கெட்டவன் அவன். எல்லா ஆம்பளை குழந்தைகளும் பனு இஸ்ரவேலர்கள், ஃபிரௌன் குலத்தாருக்கு பேரு கிபித்தி, அவங்க கிபித்தி வம்சம். மூசா நபி இருக்கிறாங்களே அவங்க தாழ்ந்த ஜாதி பனு இஸ்ரவேலர்கள். அதனால பனு இஸ்ரவேலர்கள் இருந்து ஒரு குழந்தை பிறந்த ஆட்சிக்கு வரும் அவன் நம்பினதுனால எல்லா ஆம்பளை குழந்தைகளையும் சாவடிச்சான். இப்ப அவனுக்குள்ள மனைவியில இந்த மனைவி இருக்கிறாவே, இவ மாதிரி விருப்பமான மனைவி இல்லை. இவ சொன்னா எதையும் கேட்பா. இவக்கு பேர் ஆசியா அம்மா. இந்த அம்மா சொன்னால் எதையும் கேட்பான் ஃபிரௌன். அப்ப ஃபிரௌன் அந்த அம்மா என்ன பண்றாங்க, குளிக்கிறாங்க நைல் நதியில. அப்ப மூசா நபியோட உம்மா, மூசா நபி கிடைச்சிட்டாரு, கிடைச்சா பயப்படுறாங்க. ஃபிரௌன் வந்தா வீட ஃபிரௌன் படம் குழந்தைய கண்டம் துண்டமா வெட்டி போட்டுரும். அதனால அவங்க இருக்கிற நேரம் ஃபிரௌனுடைய மூசா நபியோட உம்மாக்கு எல்லாம் மெசேஜ் அறிவிக்கிறான், அந்த குழந்தைய கொண்டு போய் நதியில போடுங்க, நாம் பாதுகாப்பு. எந்த ஒரு தாயாவது குழந்தைய பாதுகாப்புக்கு நதியில போடுவாவா? அல்லாஹ் சொல்றான், உம்மி மூசா, மூசாவுடைய தாய்க்கு நாங்கள் வகை அறிவித்தோம், மெசேஜ் பாஸ் பண்ணோம், நீ போடுமா, அதுக்கு நாம் பாதுகாப்பு, நீங்க தான் பால் கொடுப்பீங்க, நான் பாதுகாப்பு, குழந்தைய ரிட்டர்ன் உங்களுக்கு தருவேன், நீங்க பயப்படாம போடுங்க அப்படின்னு போட்டா அல்லாஹ் இதை எங்க அனுப்புறான்? நதியில் நீராடுறாள் ராணி, மாராணி நீராடுற நேரம் இந்த பெட்டியில, பெட்டி ஃபுல்லா பூட்டி வராதே, மூச்சு எடுக்கணுமே, இப்படி செட்டப்ல அனுப்பியிருப்பாங்க. அதுல ஒரு குழந்தை எடுத்து பார்த்தா ஃபிரௌனுக்கு தெரியாது பனு இஸ்ரவேல் குழந்தைண்டு. கிபித்தி குழந்தை பிறந்தா ஃபிரௌனுக்கு கேள்விப்பட்டுரும், நம்ம ஜாதியில குழந்தை பிறந்துச்சண்டு அவனுக்கு தெரியும், தாழ்ந்த ஜாதி குழந்தை தான் தெரியும். இதுல அந்த அம்மா பிடிவாதம் பிடிச்சா, நாங்க வளர்ப்போமே, நல்ல இருக்கிறாரே, அழகா இருக்கிறாரே, வளர்த்துருவோமே வரேன். ஃபிரௌன் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டான், இந்த அம்மாவுக்கு மட்டும் வளைஞ்சு கொடுக்கறான். அப்பவும் விருப்பமா, நீ விரும்பினா வளர்த்துக்கோ, எனக்கு தெரியாது. மூசா நபி அல்லாஹ் எங்க வளர்க்கிறான்டா, அரண்மனையில வளர்க்கிறான், ராஜா மாதிரி வளர்க்கிறான். அல்லாஹ் வளர்க்கிற நேரம் மூசா நபியோட பண்பாடு அவளுக்கும் எல்லாத்தையும் அந்த அம்மா பார்க்கிறாங்க. ஏன்னா அவங்க தானே வளர்க்குறாங்க. மூசா நபி என்ன, மூசா நபி யாரு பாலையும் குடிக்கலான்ட்டார், சின்னத்திலேயே வாய் எடுத்துருவாரு. அல்லாஹ் இப்படி செட்டப் பண்றான், எல்லாத்தையும் மறுத்து புறம் ஆட்கள் அனுப்புறான், பால் விட்ட தாய்மார்களை கொண்டு வாங்க. அதுல மூசா நபி சின்னத்திலேயே மூசா நபியுடைய உம்மாவுடைய பாலை தான் குடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்துறான். நிகழ்த்தி அவங்க அதை நம்பவே ப்ரூஃப் ஆயிட்டு, பனு இஸ்ரவேல் புள்ளேண்டு. இந்த புள்ளைய வளர்த்து மூசா நபி வெளியே போறாங்க மதியனுக்கு, திரும்பி வர்றாங்க பிரச்சாரத்தில். எப்படி வர்றாங்க?
கைத்தடியோடு வர்றாங்க. அதுதான் அவங்களுக்குள்ள சான்று. இப்போ இந்த ஊருக்கு ஒரு டாக்டர் வந்தாருன்னு வைங்களேன், நீங்கள் என்ன கேட்பீங்க? என்ன சர்டிஃபை பண்ணுன்னு கேட்பீங்க. எந்த ஹாஸ்பிட்டல், எங்கே படித்தார், எந்த கேம்பஸ்லாம் கேட்பீங்க. இதே மாதிரி ஒரு நபி வந்து நான் இறை தூதர் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி இறை தூதர் ஆகுவார்னு நீங்கள் கேட்பீங்க. அவர் ஏதாவது சான்று கொண்டு வரணுமா இல்லையா? ஏன்னா மக்கள் கேட்டாங்க நபிகள் நாயகத்தை பார்த்து, மாலி ஹாதர் ரசூல், இவர் என்னப்பா நபி, இவர் ஏ குளுத்தாம் ஒயம் ஷீஃபில் அஸ்வாக், எங்களை மாதிரி சாப்பிட்றாரு, கடை வீதியெல்லாம் தெருவுரெல்லாம் திரிகிறாரு, இவர் எப்படி நபி ஆகுவார் அப்படின்னு அந்த மக்கள் கேட்டாங்க. நிஜமா அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, இறைவன் ஒரு தூதரை அனுப்பியிருந்தா அவர் எப்படி இருக்கணும். இப்போ நம்ம நாட்டில் ஜனாதிபதி இருக்கிறாரு, நிறைய நாடுகளில் இருந்து தூதரகங்கள் அமைச்சிருப்பாங்க, எம்பசிடர்ஸ், பெரிய பெரிய தூதரகம் வந்திருப்பாங்க. இந்த எம்பசி இருக்குதா இல்லையா, இந்த எம்பசியில் உள்ள எம்பசிடர் அந்த நாட்டு ஜனாதிபதியுடைய தூதர். அவர் என்ன பண்ணணும், அவரை பார்த்தாலே ஓஹோ அந்த நாட்டு ஜனாதிபதியை பிரதிபலிக்கிறாரு, பார்க்கறதுக்கு ஒரு அலாதியான கார் வச்சிருக்கிறாரு, நல்ல ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்றாரு, நிறைய மதிப்பு இருக்குது, அவர் அதுக்குரிய டாக்குமெண்ட் எல்லாம் காட்டி அவர் அந்த ஜனாதிபதியோட தூதர் என்பதை நிரூபிப்பார். இப்போ ஜனாதிபதி ஒரு தூதர் அனுப்புறாரு, புத்திரத்துக்கு புசைக்கலை வந்து இறங்கி நான் ஜனாதிபதி அனுப்பப்பட்ட தூதரன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அட உனக்கு இருக்கிறதே புசைக்கல், நீங்கள் ஜனாதிபதி தூதர் வேறையா கேட்க மாட்டீங்களா? அவன் 10 வாகனத்தொடரோடு வந்தா நீ ஜனாதிபதி தூதர் தான். அத மாதிரி அந்த மக்கள் பார்த்தாங்க, அல்லாஹ் ஒரு தூதர் அனுப்பினு முகமது நபி சொல்றாரு, இவர் தான் தூதனாம். அப்போ வந்து இவர் சாப்பிட்றாரு, எங்களை மாதிரி பசி வருகுது அவருக்கு, கடைக்கெல்லாம் போறாரு, வீதியில எல்லாம் நடக்கிறாரு, வயம்ஷீஃபில் அஸ்வாக், தெருவில் நடந்து போய் கடையில் வாங்குறாரு, இவர் எப்படி தூதராகுவாரு? இந்த கொஸ்டின் அவங்களுக்கு வருகுது. அதை பெரிய பெரிய அரண்மனையில் இருந்து ஏன்னா பசியை வராட்டி பரவாயில்ல, சின்ன குடிசையில் இருக்கிறாரு, நம்மளை விட பசியில் இருக்கிறார், சில வேளை நாம சாப்பிட்ற அளவு கூட அவருக்கு சாப்பாடு கிடைக்கிது இல்லை. அப்போ அல்லாஹ் தன் தூதர் அப்படியே வைப்பான், இப்படி யோசிக்கிறாங்க, கேட்குறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன பண்றான், வஜாவு பில் பையினாத், எல்லா நபிமார்களையும் சான்று கொடுத்து அல்லாஹ் அனுப்பினான். நபிகள் நாயகத்துக்கு கொடுத்த சான்றது தனி தலைப்பு, அவ்வளவு கொடுத்தான் அல்லாஹ். கொடுத்து தன்னுடைய தூதரை இறை தூதர் என்று ப்ரூவ் பண்ணான். இதே மாதிரி தான் மூசா நபிய, அவர் ஒரு மனுஷன், அவங்க போய் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னா நம்ப மாட்டாங்க. எப்படி நம்ப வைக்கிறது? மூசா நபி கையில் உள்ள கைத்தடியத்தான் சர்டிபிகேட்டா கொடுத்தான். அவரோட சர்டிபிகேட் காட்டணுமே, நான் அல்லாஹ்வுடைய தூதர் பாரு, இந்த சர்டிபிகேட் பாரு. இதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணான்டா, இவர் தன் பொண்டாட்டியை கல்யாணம் முடிச்சுட்டு மதியங்கள்லேருந்து வர்றாரு, வர்ற வழியில் தூரத்தில் நெருப்பு தெரியுது. பொண்டாட்ட சொல்றாரு, கூதலா வேற இருக்குது, எங்களுக்கு வெளிச்சமும் வேணும், நான் போய் அந்த நெருப்புல இருந்து ஒரு கம்பை பிடிச்சி அந்த நெருப்பை எடுத்துட்டு வரேன், போற ரோட் லேசா இருக்கும், அங்க தூரத்தில் நெருப்பு தெரியுது. அவருக்கு தெரியாது அந்த நெருப்பு அல்லாஹ் மூட்டின நெருப்புன்னு தெரியாது, தன்னை அல்லாஹ் கூப்பிடுறான்னு தெரியாது. சாதாரண மனுஷனா நடக்கிறாரு, அல்லாஹ் இங்க வாண்டு கூப்பிடல, நெருப்பை காட்டி பக்கத்தில் எடுக்கிறான். அல்லாஹ் அப்படித்தான் செய்வான். மௌத்தாகணுமா, ஆத்துல குளிப்பாங்க, தம்பி நான் மூழ்க போறேன்னு கையை போட்ட உடனே நானா குதிப்பான். அல்லாஹ்க்கு தேவை நானா எடுக்கிறது, தம்பி தப்பிடுவாரு, நானா போயிடுவார். இப்படி ஒரு சிக்னல்ல போயிடுவாங்க. கண்டிப்பா நம்ம இப்படி எல்லாம் அத மாதிரி நெருப்பு மூறுதா, இவர் கிட்ட பொண்டாட்டி கூட கூப்பிடல, நீங்க இங்க நில்லுங்க, நான் கொஞ்சம் ரோட்டுக்கு அங்காலதான் நெருப்பு பத்துது, நான் அங்க போயிட்டு வரேன், நீங்க இப்படியே நில்லுங்க, இருட்டா வேற இருக்குது ரோட்ல, என்ன இவங்க நடக்கிறாங்க, நடந்து போறாங்க, நான் எடுத்துட்டு வரேன்னு நெருப்பு எடுக்கிறதுக்கு போறாரு. அங்க போனா சத்தம் வருது, யா மூசா. இவர் பார்க்கிறார், என்ன சத்தமா வருகுது, அசைக்குது, என்னப்பா இது என்ன பள்ளத்தாக்கு? அப்ப கேட்கிறார் அல்லாஹ் வந்து மூசாட்ட கேட்கிற அந்த சவுண்டுக்கு பதில் கொடுக்கிறார். மூசா நபி கேள்விக்கு பதில் கொடுப்பார், கொஞ்சம் திடகாத்திரமான ஆள். யா மூசா மா தில்க பி யமீனிக்க, ஓ வலது கையில என்ன இருக்குன்னு கேட்கிறான். அந்த சவுண்ட்ல ஹி அசாய, யா அல்லாஹ் இது கைத்தடி. அவர் சொல்றாரு, சத்தம் வந்து நான் தான் ரப்புன்னு சொல்லிட்டான்ல, இது கைத்தடி, இது அசாய. என்ன பண்ணுவீங்க? இலக்கோலைகளை பறிப்பேன், இந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு உதவுவேன்,
சில வேலை அப்படி வச்சுட்டு சாஞ்சு கொள்ளுவேன். அதான் இந்த கைத்தடியில் வேலை. அப்படியா, அதை கீழே போடு, கைத்தடி கீழே போடு அப்படின்னு கீழே போட சொல்றான். போட்டா பிரம்மாண்டமான பாம்பு, ஒரே ஓட்டை வரு. நீ பாம்பு, ஓடாத, அதை தூக்கு, பிடி. எப்படி பாம்பை பிடிப்பா மனுஷன்? அவர் பிடிக்கிறாரு, கைத்தடியா மாறுது. அல்லாஹ் சொல்றான், இஸ்ஹப் இலா ஃபிரௌன், ஃபிரௌன்ட்ட போங்க, இன்னும் தகா, வரம்பு மீறி நடக்கிறான், போய் பிரச்சாரம் செய்யுங்க. ஏதாவது கேட்டால் அத்தாட்சியா கையை தடியை போடுங்க, பாம்பாகும். அவன் பயந்தே நடிக்கிறான். இதுதான் உனக்குரிய அத்தாட்சின்னு அனுப்புறான். இது எல்லாத்தோடு கொண்டு போறார். இன்னும் நிறைய அதிசயங்களை காட்டுறார். அந்த அம்மா பார்க்குறாங்க. எந்த அம்மா? எந்த அம்மா இவரை பொட்டியில இருந்து எடுத்தாங்களோ, வீட்டில் வச்சு அரண்மனையில் அழகு பார்த்து வளர்த்தாங்களோ, அவங்க பார்க்குறாங்க. அவங்க தான் இந்த துவாவை கேட்கறது. அவங்க என்ன பார்க்குறாங்க தெரியுமா? ஃபிரௌன் தான் வளர்த்த புள்ள மூசாவுக்கு கடுமையாக நோவிக்கிறான், கடுமையாக இருக்க பார்க்குறான். அப்போ ஃபிரௌன் சொல்றான், நான் தான் அன ரப்புக்கும் அலா, நான் தான் ரப்பு, அல்லாலாம் ரப்பு இல்லை. என்ன பண்றான்? பாச கூப்பிடுறான். ஹாமான் இதை கேட்டு மேலே ஒரு மாளிகை கட்டு, இந்த மூசா ஒரு இறைவன் இருக்கிறதா சொல்றாரு, நான் ஏறி பார்க்கணும். அவன் அதுக்குண்டே கட்டுறான். உயரமா கட்டின ஏறி போய், எங்க மூசா ரப்பு எங்க, நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு நையாண்டி பண்ணினா நாங்கள் வாயால பண்ணுவோம், அவன் சேலாலேயே கேலி பண்றான். எவ்வளோ சல்லி இருக்கும். அப்படி கெட்டிட்டு மேலே ஏறி பார்த்து, மூசா ஒரு ரப்பு இந்த பக்கத்திலே இல்லை. நான் ஏறித்தானே பார்க்குறேன், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியுதானே, எங்க நான் வர சொல்ல ரப்ப, இப்படி கேலி பண்றான். அப்ப அல்லாஹ் அவனுக்கு அடிக்கணும்டா, அவன் பொண்டாட்டியால தான் அடிக்கலாம். அந்த அம்மா வெளியே வந்துட்டாங்கன்னா மக்களுக்கு விளங்கிடும், ஒன்றோடு ஒன்று இருந்தவங்களே இவவே சொல்றாவே ஒன்று இல்லைண்டு, அப்ப இவட்ட ஒன்று இருக்காதுன்னு மக்கள் புரிவாங்க. அப்ப அவ வெளியே வர்றா. அந்த ராணி எப்படி வெளியே வர போறான்? அவ கீழே இறங்கி ஃபிரௌனுக்கு எதிராக பேசினான். நீ ரப்பும் இல்லை, ஒன்னு இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லைன்னு சொன்னா, அடுத்த கட்ட அவனை கொல்லுவா, அவ கொல்லுவான். அடுத்தது அவ அதே ட்ரெஸ்ஸோட கீழே இறங்கணும், ட்ரெஸ்ஸோட கீழே இறங்கணும். ராணிகளை இருந்த அந்த எதுவும் கிடைக்காது. அந்த அம்மா என்ன முடிவு எடுக்கிறா தெரியுமா? நான் காதல் வைக்கிறத கழட்டுறையா இல்ல, என் கையில் உள்ளதை கழட்டுறையா இல்ல, என் பவுன் பவுன் கணக்கு நகையெல்லாம் வைக்கிறையா இல்ல, எனக்கு ராணிக்காக தந்த ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறையா இல்ல, உடுத்த உடுப்போட அவ இப்ப எடுக்கிற முடிவு என்ன? பிச்சைக்காரியா போற. ராணியாக இருந்தவ பட்டணத்தில் பெரிய அந்தஸ்தில் நின்றவன், நடக்க விட மாட்டாங்க, தூக்கிட்டு அந்த இதுல வச்சிட்டு போவாங்க அந்த பெட்டியில. அப்படி இருந்தவன் என்ன முடிவெடுக்கிறா தெரியுமா? நான் ரோட்ல இறங்க போறேன். ராணி பிச்சைக்காரியான பிடிக்கும். ஒரு பெரிய ஹாஜியார் பள்ளிவாசல்ல வந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 4 பிராட வச்சவர், சும்மாவே உங்களுக்கு கண் கலங்கு. அட இப்படி இருந்தவர் இப்படி ஆட்டாரு வருமா? அந்த அம்மா இப்ப எடுக்கிற முடிவு என்னண்டா, ஃபிரௌன் பொண்டாட்டியா இருந்தவன் கீழே இறங்கி, நாளைக்கு பகல் சாப்பாடு என்ன தெரியாது, மாப்பிள்ளை இல்லை, துணைக்கு அறை இல்லை. இப்பதான் அந்த அம்மா சொல்ற அவ்வளோத்தையும் கலட்டி வச்சுட்டு, இது காலத் யா அல்லாஹ் ரப்பி பிணில இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, இந்த அரண்மனை விடுறேன் யா அல்லாஹ், இந்த சொத்தை விடுறேன் யா அல்லாஹ், இந்த செல்வத்தை விடுறேன் யா அல்லாஹ், எனக்கு உண்டு தருவியா? உனக்கு பக்கத்தில் எனக்கு வீடு தருவியா? சொர்க்கத்தில் கெட்டிரியா? எனக்கு கெட்டிரு, நான் இறங்கிறேன். ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நான் ஈமான் கொள்கிறேன், நான் கீழே இறங்குறேன் யா அல்லாஹ், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்னு சொல்றேன் யா அல்லாஹ், நீ இறைவன் தான், வணக்கத்துக்கு தகுதியானவன், உன்னை தவிர வேற யாரும் இல்லை, மூசா அல்லாஹ்வுடைய தூதரனை நம்புறேன் யா அல்லாஹ் என்று அவ்வளோத்தையும் விட்டுட்டு கீழே இறங்குறா. இறங்கினா சரம் மாறி அடி. அடுத்த கையேந்தரா, வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌன் அடிக்கிறான் யா அல்லாஹ், அவனுடைய ஆட்கள் வந்து அடிக்கிறார்கள். வனஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன், இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்ன பாதுகாத்துறியா அல்லாஹ், என்னை கடுமையா துன்புறுத்துறார்கள் யா அல்லாஹ்,
இப்ப யோசிச்சு பாருங்க, எதுக்கு இவங்க மொட்ல நல்லா எடுத்துக்காட்டான்? எதுக்கு இந்த அம்மா? அவங்க செஞ்ச வேலை சின்ன வேலையா? பவுன் கணக்கில் விட்டார்கள் அல்லாஹ்வுக்காக. தன்னுடைய அழகான அரண்மனை விட்டாங்க, நீராடுற எல்லா குளத்தை அது இது பாதுகாப்பு பட எல்லாத்தையும் விட்டாங்க. ஒரு மந்திரி பொண்டாட்டி மந்திரி கொடுங்கோலனா இருந்தா கூட டிவோர்ஸ் பண்ண மாட்டான். ஏண்டா கிடைக்குமே, ஏதாவது ஏச்சி பட்டுட்டாவது தலை குனிஞ்சு நிப்பான் கொஞ்சம் சொகுசா வாழ்றதுக்கு. இந்த அம்மா என்ன முடிவு எடுக்கிறான்டா? அவ்வளோ ஃபிரௌன் இறக்கமா இருந்து இறக்கத்துல குறையில்ல. இந்த அம்மா செஞ்ச வேலை யாருக்கும் செய்ய கஷ்டம். ஏன் கஷ்டம்டா? ஏன் இதுக்கு மொட்டல எடுக்கிறான்? ஒரு ஆம்பளைய காட்டிருந்தா பொம்பளை எல்லாம் சொல்லுவாங்க, அது ஆம்பளை தானே யாரெல்லாம், அது எப்படி எங்களுக்கு காட்டுவீங்க? ஆம்பளை செய்வாங்க யாரெல்லாம், பொம்பளைக்கு செய்யலுமா? நபியை காட்டினு சொல்லுவாங்க, அது நபி தானே யாரெல்லாம், எங்களுக்கு செய்யலுமா? அப்போ ஒரு பொம்பளை எடு. அதுவும் பொம்பளையில நோமலான ஒரு பொம்பளையை காட்டினா என்ன சொல்லுவாங்க? என்ன யாரெல்லாம், அந்த பொம்பளையிட மாப்பிள்ளை வேணுமெண்டா ரொம்ப லூஸா இருப்பாரு, அவர் விட்டு கொடுத்துருவாரு. ஏன் மாப்பிள்ளை அப்படியா பிடிச்சி அடிச்சே கொண்டுருவாரு. ஆனா அந்த அம்மாக்கு இருந்தது ஃபிரௌன் மாப்பிள்ளை. இந்த புத்தகத்தில் யார்டையாவது மாப்பிள்ளை ஃபிரௌன் லெவல் இருப்பானா? இருக்க மாட்டாங்க. ஃபிரௌன் மாப்பிள்ளையா வந்தா இதை விட ஒரு மொழில் தேவையில்லை, இதை விட ஒரு முன்னுதாரணம் இருக்காது. அதுவும் சர்வாதிகாரி. இந்த நாட்டு ஜனாதிபதியே மாப்பிள்ளை இருந்தா கூட சர்வாதிகாரி இல்லை, எதிர்கட்சி தட்டு கேட்டுருவான். ஏய் பொண்டாட்டி கிடைக்காது, பார்லிமெண்ட்ல பேசுவான். எதிர்கட்சி ஒன்று இருக்குது, அந்த சர்வாதிகாரி நினைச்சதை சாதிப்பான், நினைச்சதை செய்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அத்தனையும் நடக்கிற நேரத்தில் அந்த அம்மாவுக்கு கொண்டாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆள் பட போட்டு அடிப்பான். மாப்பிள்ளை இழக்கணும், சொத்த மட்டும் இல்லை. நாளையில இருந்து அந்த அம்மா மாப்பிள்ளை இல்லாத பெண், மாப்பிள்ளை இல்லை, ராணி இல்லை, பிச்சைக்காரி என்று பேர் வரும். உடுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. இவ்வளவுத்தையும் செய்துட்டு அந்த அம்மா கேட்கிறான், யா அல்லாஹ் எனக்காக சுவர்க்கத்தில் மாளிகை கட்டு. அல்லாஹ் கட்டிட்டான். கெட்டினதுனால தானே அறிவிக்கிறான். என்ன சொல்றான்? அவ எனக்கு பிடிச்சு போச்சு, அந்த அம்மாவை எனக்கு பிடிச்சு போச்சு. அவ எல்லாத்தையும் விட்டாவே, கலட்டி வச்சாவே கையில காலில் எல்லாத்தையும், அப்புறம் கேட்டாவே அது எனக்கு பிடிச்சு போச்சு, அவக்கு மாளிகை ஓகே. அல்லாஹ் பார்த்துட்டே நிற்கிறான். அல்லாஹ்க்கு பக்கத்தில் அதை அங்கீகரிச்சதுனால தான் நல்லா எடுத்து காட்டுறான் குர்ஆன்ல. அங்கீகரிக்க காட்ட மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பெண்களே, இந்த ரமலான் உங்களுக்கு அரிய வாய்ப்பு. அந்த அம்மா அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் மாளிகை கேட்டான். ரமலான் உங்களுக்கு என்ன தருது தெரியுமா? அல்லாஹ்வை பார்க்க தருகுது. இந்த கண்ணால ரஹ்மான பார்க்க தருகுது. இந்த நோன்பு, நீங்க நோம்பாளியா இருந்தா ரெய்யான் வாசலால கூப்பிடப்படுவீங்க. எல்லாத்துக்கும் மேல ரஹ்மான் வந்து என்ன பாருண்டோம். அந்த இன்பம் வந்து இந்த உலகத்தில் சொல்ல இயல. பாப்பான் 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 பார்த்துட்டே நிற்பான். அவ்வளவு அற்புதம், அவ்வளோ பியூட்டி, அதுவே போதும் என்றுவான். அந்த அளவுக்கு அந்த காட்சி இனிமையானது, ரொம்ப இன்பகரமானது. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். எவ்வளவுக்கு நாம ஒழுங்காக இந்த நோன்பை பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அந்த சந்தர்ப்பத்தை தருவான். அன்புக்கினிய தாய்மார்களே, அடுத்ததாக சஹாபாக்கள்கிட்ட நிறைய பிரச்சனை. அதாவது சஹாபி பெண்கள் கேட்பாங்க, யார சொல்லலாம், ஆண்கள் ஜிஹாது செய்கிறாங்களே, அறப்போர் புரிகிறாங்களே, அவங்க நிறைய செய்கிறாங்களே, நமக்கு இல்லை யார சொல்லலாம், அப்படி எங்களுக்கு ஜிஹாது இல்லையே, அவங்க அளவுக்கு நாங்கள் எப்படி நன்மைகளை சேகரிக்கிறது அப்படி கேட்குறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. உங்கள் கணவர்மார்களுக்கு நீங்கள் ஒழுங்கான முறையில் பணிவிடை செய்யுங்க, அதுவே வந்து உங்களுக்கு வந்து மறுமையில் பெரிய பாக்கியத்தை தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஆனால் ரமலான் மாதத்தை பொறுத்தளவில் ஆண்களுக்கு எதெல்லாம் செய்யலுமோ அது அத்தனையும் பெண்களுக்கும் செய்யலாம். ஆண்களுக்கு என்னவெல்லாம் ஆண்கள் செய்வார்களோ அது அத்தனையும் பெண்கள் செய்யக்கூடிய அளவுக்கு ரமலான் இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்தித்து பார்ப்பதற்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரமலானுடைய மாதத்தில் உங்கள் வாய்க்கு ஒரு ட்ரைனிங் வரும். என்ன ட்ரைனிங் தெரியுமா? யார் ஒரு ஆள் மல்லம் எதா கவுலத்தூர் ஒரு அமலுபி,
கெட்ட வார்த்தைகளை யார் விடவில்லையோ, கெட்ட செயல்களை யார் விடவில்லையோ, ஃபலைஸலில்லாஹி ஹாஜத்துன் அய்யதா ஃபீ தாமி வ ஷராபி, அவர் சாப்பிடாம இருந்து குடிக்காம இருந்ததுல அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். நீ வெறும் பட்டினியா தாகித்து கிடந்திருக்கிறாய், எனக்கு தேவையில்லை. ஆனா நீ அதாவது என்ன பண்ணிருக்கணும், நீ பட்டினியாக தாகித்திருக்கிற உன் நாவை கட்டுப்படுத்திருக்கணும். தப்பா பேச மாட்டேயா அல்லாஹ், புறம் பேச மாட்டேயா அல்லாஹ். இந்த பெண்களுக்கு இது ஒரு பெரிய சந்தர்ப்பம். ஏன்னா அநேகமான பெண்கள், ஆண்கள் எதை பேசுவாங்க, எத்தனை கண்டெய்னர் வந்துச்சு, நாளைக்கு என்ன வியாபாரம், பஜார் எப்படி இருக்குது, 4 ஆம்பளை சேர்ந்தா பிஸ்னஸை பற்றியும் அதை பற்றியும் பேசுவாங்க. 4 பெண்கள் சேர்ந்தா அப்படி பேச மாட்டாங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறது இல்லையே, அவங்களோட பிஸ்னஸ் என்னண்டா 5 பொம்பளைகளை பற்றி பேசுறது தெரியுமா, அதுவா இதுவான்னு பேசுவாங்க. பேசிட்டு அதே பேச்சை எப்படி முடிப்பாங்கன்னா, எங்களுக்கு தேவையில்லை வாப்பா, அதை விட்டுருவோம் நாங்கள், அடுத்தவண்ட பிரச்சனை எதுக்கு, அட இவ்வளோ நேரம் பேசினது நீங்கள், எல்லா வீட்டிலும் இப்படி தான் முடிப்பாங்க. எங்களுக்கு தேவையில்லைன்னா அரை மணி நேரத்துக்கு எதுக்கு பேசுனீங்க, அடுத்தவன் பிரச்சனை எங்களுக்கு எதுக்கு, நாங்கள் ஏன் தலையை போடன்னு கேட்பாங்க. அப்போ இவ்வளோ நேரம் பேசுனீங்க, கடைசியில் ஏன் தலையை போடன்னு கேட்பீங்க. அப்போ முன்கூட்டியே இதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா அந்த பேச்சு தேவையில்லை. கண்டிருப்பீங்க, ஏதாவது நடந்தா போதும் ஊர் முழுக்க பறையிடும் தெரியுமா, அது அது இது இது அப்படின்னு எல்லா பொம்பளையும் அதுக்கு அங்கால இப்படி பேசி இந்த புறம் பேசுறதுல பெண்கள் நிற்பாங்க. ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்படுறாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு சொர்க்கத்தை எடுத்து காட்டுறான், நரகத்தை எடுத்து காட்டுறான். இப்படி பார்க்குற இடமெல்லாம் பொம்பளையில இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பெண்கள் மீது ரொம்ப இறக்கம் வச்சிருந்தாங்க. அதனால தான் வசியத்து பண்ண போக்களே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்தௌசு பின்னிசாயி ஹைரா, பெண்கள் விஷயத்தில் நலமாக நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தன் வசியத்தையே நலமா நடந்துக்கோங்கன்ற ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம், பெண்கள் விஷயத்தில் நலமா நடந்துக்கோங்க அவ்வளவு இறக்கம் வச்ச ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நரகத்தை அல்லாஹ் காட்டினா. நிறமா பெண்கள் இருந்தாங்க, அதிகமான பெண்களை நான் கண்டேன் அப்படின்றாங்க. ஏன் தெரியுமா, அவ்வளோ பெண்கள், நீங்கள் அவ்வளோ மென்மையான ஆட்கள், ஏன் அவ்வளோ பெண்கள் இருந்தீங்க, நீங்கள் கணவர்மார்களுக்கு நன்றி கெட்டு நடக்கிறீங்க, நீங்கள் நிறைய புறம் பேசுகிறீங்க. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 1 மாதம் நீங்கள் ட்ரெயின் எடுக்கிறீங்க, உங்கள் கணவர்மார்களுக்கு நன்றி கெட்டு நடக்காம, வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு இல்லாமல், உங்களை ரொம்ப பக்குவப்படுத்தி, உங்களை ரொம்ப அமைதியாக்கி, புறம் பேசாமல் நீங்கள் பாதுகாக்கிறீங்களே, இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் தான். இந்த ட்ரைனிங் மற்ற 11 மாசத்திலையும் பிரதிபலிக்கணும். அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க, நிறைய மன்றாடுங்க, நிறைய ரஹ்மானிடம் கேளுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த செய்தி, பெண்களுக்கு, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தான் உலக ஆசை ரொம்ப கூட. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன முடிவெடுக்கணும்டா, இந்த உலக ஆசையை குறைக்கிறதுக்கு தான் நோன்பு. எதுக்கு நோன்பு, நம்ம எல்லா காலமும் நல்லா சாப்பிட்டு இருந்தேன்னு வைங்க, எங்களுக்கு உலகத்து மேலே நிறைய பற்று வந்துடும். சாப்பாடு தின்னணும், அது செய்யணும், இது செய்யணும், ஏழைகளை மறந்துடுவோம். இந்த ரமலானில் நம்ம எல்லாரும் எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவரும் வயிற்ற காய வைக்கணும், அவரும் தொண்டையை காய வைக்கணும், எல்லாரும் அப்படி இருக்கணும். இது உலக பற்றை குறைக்கும். அடடா, இப்படி ஒரு மாதம் வாழ்கிறோம்டா, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் அவருக்கு பசிக்கிற நேரம் சாப்பிட இயலாட்டி அவர் சொத்தை விட்டு அவர் கொஞ்சம் தூரம் ஆகுறார். அதனே அர்த்தம், அவருக்கு தாய்க்கிற நேரம் கோடிக்கணக்கில் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜூஸ் அவருக்கு குடிக்க இயலாட்டி பகல் 12 மணிக்கு அவர் உலகத்திலிருந்து கொஞ்சம் தூரம் ஆகிறார், ரஹ்மானின் பக்கம் நெருங்குறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ரொம்ப முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மிம்பரில் உட்கார்ந்தாங்க. ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி, ரசூலுல்லாஹ் மிம்பரில் உட்கார்ந்தார்கள். சஹாபாக்கெல்லாம் பார்த்தாங்க, என்ன ரசூலுல்லாஹ் திடீர்னு உட்கார்றாங்க. வஜலஸ்னா அலா ஹவுலஹு, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படியே சூழ்ந்து உட்கார்ந்தோம். ரசூலுல்லாஹ் என்னமோ சொல்ல போறார்கள். இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி ஐயுஃப்தஹு அலைக்கும் மின் தஹரத்தித் துன்யா வ தீனத்தஹா. மக்களே, எனக்கு பிறகு, என்னுடைய மரணத்துக்கு பிறகு நான் ஒரு விஷயத்தில் உங்களை பயப்படுகிறேன் மக்களே. இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, என்னுடைய மரணத்துக்கு பிறகு நான் ஒரு விஷயத்தில் உங்களை பயப்படுகிறேன். இந்த உலகம் உங்களுக்கு திறந்து தரப்படும்.
இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டோம், பட்டினியில் இருந்தோம். ஆனால் இந்த ஜசீரத்துல் அரப், இந்த அரபு தேசம், அது அல்லாஹ் வசீனத்தஹா, அதனுடைய அலங்காரத்தை வெளியாக்குவான், நிறைய திறந்து கொடுப்பான். அந்த மாதிரி டைமில் ஒத்தக்கு துன்யா, துனியாவை பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த துனியாவை பயந்து கொள்வதற்கு, துனியாவுடைய ஆசாபாசங்களில் மூழ்கி அல்லாஹுவை மறந்து வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ரஹ்மானை ஞாபகப்படுத்துவதற்கு இது அருமையான சந்தர்ப்பம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் சஹாபா பெருமக்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏராளமான நாட்கள் அவர்கள் வாழ்க்கையிலே அல்லாஹ் 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 என்று தான் கழித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஃப்தாருடைய வைபவத்திலே அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்கிறார். மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் மாலை மாலையாக கொட்டுது. பக்கத்துள்ளவர் கேட்டார், யா அப்துர் ரஹ்மான், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை பார்த்து கேட்டார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? அப்போ சொன்னார், எனக்கு உஹது யுத்தம் ஞாபகம் வந்தது. முஸஅப் இப்னு உமைர் என்னுடைய தோழர், என்னுடைய நண்பர். அவர் இதற்கு முன்னாடி நிறைய வாசனங்களை பூசிக்கொண்டு பாதையில் போவார். அவருக்கு அல்லாஹ்வுடைய அருளால் சிறந்து வாழ்ந்தவர். உஹதுக்கு வந்தார். அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் உயிரை தியாகம் செய்தார். அவர் கொண்டு வந்த கஃபனை அவருக்கு அப்படியே போட்டார்கள். அந்த கஃபன் புடவையை தலையை மறைக்கிற நேரம் கால் தெரிந்தது. காலை இழுத்து பிடிச்சி காலை மறைக்கிற நேரம் தலை தெரிந்தது. ரசூலுல்லாஹ் உடைய உத்தரவின் பிரகாரம் இதுஹீர் என்ற புல்லை எடுத்து, இதுஹீர் என்ற ஒரு புல் இருந்தது, அந்த புல்லை வெட்டி அவங்களுடைய கஃபன் செய்து தலையை மூடிவிட்டு தெரிகிற காலை புல்லால் நாங்கள் மறைத்தோம். காலை மறைப்பதற்கு கூட எங்களிடம் ஆடை இருக்கவில்லை. ஆனால் இந்த இஃப்தாரிலே அல்லாஹ் அந்த தோழர்களுக்கு கொடுக்காத விதத்திலே உணவு தந்திருக்கிறானே, இன்றைக்கு அருமையான ஒரு இஃப்தாராக இருக்கிறதே. இந்த உலகத்திலே எதையும் அனுபவிக்காமல் என்னுடைய தோழர் முஸஅப் போய்விட்டார். ஆனால் நானோ அல்லாஹ் எனக்கு உயிரை தந்து என்னுடைய உயிரை நீடித்து வைத்து இந்த மாதிரியான இஃப்தார்களில் அல்லாஹ் என்னை கலந்து சிறப்பிக்க வைத்திருக்கிறான். நான் இதை பார்த்து அஞ்சுறேன், நான் இதை பார்த்து பயப்படுகிறேன். அல்லாஹ் மறுமையில் என்னுடைய தரஜாத்தை குறைத்து விடுவானா என்று எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த தோழர்கள் இப்படி எல்லாம் உணவு உட்கொள்ளாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி வீர மரணமாக அல்லாஹ் வீரத்தோடு அவர்களுடைய உயிரை எடுத்து விட்டான். வீரத்தோடு போராடினார்கள், அவர்கள் உயிரை அல்லாஹ் எடுத்து விட்டான். நான் இன்னும் வாழுகிறேன், சிறப்பான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இதை நினைத்துத்தான் கவலைப்படுகிறேன் என்று அழுதார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்களே, உங்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் எழுப்பி பாருங்கள். அடிக்கடி அடிக்கடி அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள், மறுமையில் நீங்கள் பெற வேண்டிய பாக்கியம், பெறக்கூடிய பாக்கியம் என்ன என்பதை எல்லாம் உங்கள் மனதுக்கு ஆழமாக உத்தரவிட்டு சிந்தித்து பாருங்கள். வல்ல நாயன் என்னையும் உங்களையும் நல்வழியில் நடத்துவானாக. அன்பிற்கினிய தாய்மார்களே, அதனால் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் கேட்டிருந்த இந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் செவிமடுத்தீர்கள். நீண்ட நேரம் பேசுவதற்கு என்னுடைய உடல் எனக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேற்று இரவு பயானை முடித்து வீட்டுக்கு போய் 12:30 மணி, அதிகாலையிலே எழும்பின உடனே இங்கே. அதனால் நாளைக்கு 2 பயான், நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை, இப்படி என்றே ஓட்டம் இருப்பதனால் என்னுடைய உடல் நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக இருப்பதனால் நீங்களோட பேச வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே நின்று என்னால் முடியுமான அளவு பேசினேன். அல்லாஹ்வுக்காக எனக்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்விடம் கேளுங்கள், நான் உங்களுக்காக துஆ செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த அருமையான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுடைய உயிர் எங்களுடைய உடம்பில் இருக்கிற நேரம் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த உலகத்தில் ஆக சிறந்த வாய்ப்பு, ஆக பெரும் ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைந்து அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி.